வரியில் உயிர்த்து விடாது. உயிரோடு காலங்களை கடந்து வரலாற்று ஓவியமாக விரிந்து நிற்கும். அதற்கு இந்த கூட்டமும் ஒரு காரண கர்த்தாவாக அமைந்துள்ளது. நட்பு வெறும் மனிதர்களால் மட்டும் உருவாவது இல்லை. அது உணர்வுகளாலும் உள்ள சேர்க்கையாலும் ஒருமித்த கருத்தாலும் சில நட்புகள் நட்பாண்டினை கடந்து ஒரு நொடி பொழுதும் வைர ஆண்டு கணக்காய் உணர வைத்து விடுகிறது. எந்த பூவின் தேன் எந்த வண்ணத்து பூச்சிக்கு என்பது இயற்கையின் விதி. நண்பர்கள் பரிச்சயமாவதும் இது போலவே. அப்படி ஒரு நட்பை தந்த கனகராஜ் ராமசாமிக்கு அவரை சுற்றி இயற்கையாகவே பல நிற வண்ணத்து பூச்சிகள் போல் தேன் போன்ற நட்பை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இயற்கை விதி இன்றும் என்றும் மாறாது. இவர் இன்னும் பல உயரங்களை இந்த நட்பு மூலமாகவும் நட்பை தருவது மூலமாகவும் அடைந்து நம்மையும் அந்த உயரத்திற்கு அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கை பயணம் மேலும் தொடரும். பரபரப்பு நிறைந்த இந்த உலகில் மனிதனின் ஆதிக்க பிடிதான் எத்தனை எத்தனை. ஏதுமற்றவனின் தனிமையை கூட வாழ்க்கை வசந்தமாக்கத்தான் மறுத்து விடுகிறது. வெட்டி பேச்சுகளும் ஊர்வம்புகளும் கேளிக்கை விருந்துகளும் நிறைந்த உலகில் எதுவும் இல்லாமல் தனக்கென ஒரு பாதை வகுத்து அந்த பாதையில் ஒரு கூட்டத்தையே பயணிக்க வைக்கக்கூடிய எளிமை நிறைந்த உன்னத மனிதன் நம் நிறுவனத்தின் தலைவர், அறக்கட்டளைகளின் அறங்காவலர் கனகராஜ் ராமசாமி அவர்கள். உணர்ச்சி வேகமாக உலகம் இயங்கலாம். எந்தவித போதையின் பாதையில் கூட மக்கள் முடங்கலாம். எந்த முகமூடியை வேண்டுமானாலும் அவர்கள் அணிந்து கொள்ளலாம். கிழித்தெறியப்பட வேண்டிய அத்தனை முகமூடிகளையும் ஒரே ஆளாக தனித்து உத்வேகத்துடன் எந்த உணர்ச்சியும் அப்படியே அப்பட்டமாக வெளிப்படுத்தி வெற்று விளம்பரங்களை வெறுத்து அதிகார தோரணையின்றி வாழ்வியல் யதார்த்தத்துடன் பயணிக்கும் ஆற்றல் படைத்த எளிமை மனிதன் காமராசரை பின்பற்றிய ஓர் உன்னத தலைவன் நம் கனகராஜ் ராமசாமி அவர்கள் தலைவர் என்ற அனைத்து தகுதிகளுக்கும் சொந்தக்காரராக எளிமையின் பிறப்பிடமாக இருப்பது நம் அனைவரையும் எளிமையான பாதையில் அணுகும் திறனிற்கு வழிவகுக்கிறது. அன்னாரின் எளிமை போற்றுதலுக்கு உரியது. விண்ணையும் மண்ணையும் ஆழும் வயதில் வீழ்ந்து கிடக்காமல் சுடுகின்ற நெருப்பு போல் சுவையான உணவை கொடுக்கும் வெற்றிகளை கணக்கிடாமல் போராடிய மனிதனுக்கு உயர்ந்த விருது என்பது ஒரு மைல்கல் தான். அந்த வகையில் தான் பெற்ற வெற்றிகளை வெற்றிகளாக கொள்ளாமல் வாழ்வியல் பாடமாக பிறருக்கு அள்ளி தரும் திரு கனகராஜ் ராமசாமி அவர்களுக்கு அவர் தந்த சேவைக்கான உயரிய விருதுகள் எல்லாம் ஒரு சிறு துளி வைரக்கற்கள். அவரின் உயர்ந்த நிலைக்கு இன்னும் இதுபோல் ஆயிரம் விருதுகள் அவரின் வாசலை அலங்கரிக்க காத்து கொண்டிருக்கிறது. 2023 வருடத்தில் அவரின் சேவைக்காக அவருக்கு வழங்கப்பட்ட விருதுகள் மிக சிறந்த எல்லையின் உயர்ந்த சிகரங்கள். அந்த வகையில் 2023 பொன்னு மெட்ரிக்கின் சார்பாக வாழ்நாள் சாதனையாளர் விருது என்பது அவருக்கு ஒரு மணிமகுடம் சூட்டிய வைர திருநாள். அடுத்து அதே வருடத்தில் ஹடல் ஃபவுண்டேஷன் சார்பாக அவருக்கு வழங்கப்பட்ட மனிதம் விருது என்பது மாபெரும் பண்பின் விருட்சம். இலக்குகள் போல் மக்களின் பரப்புகளை உயிர்த்தெழும் ஓர் உன்னத விருது. தாமதம் சற்றும் இல்லாமல்
அடுத்த 2024 வருடத்தில் கொங்கு வேளாளர் கவுண்டர் சார்பாக அவருக்கு அளிக்கப்பட்ட சாதனையாளர் விருதும், திருநெல்வேலி சமூக சேவை நிறுவனத்தின் சார்பாக அளிக்கப்பட்ட சித்திரை ஒளி விருதும் அவரின் சாதனையின் பட்டியலில் ஓர் புகழாரம் சூட்டுகிறது. அடுத்ததாக இதையெல்லாம் அற துலாக்கோல் போல் தராசில் நிலைநிறுத்தும் தேவதையின் இரு துலாக்கோல் நடுவில் ஒரு மிகச்சிறந்த விருதாக அறம் விருது அவரின் அறத்திற்கு கிடைத்த மிகுந்த பேரு. தேவதைக்கு கூட தன் கண்கட்டை அவிழ்த்து பார்க்க வேண்டிய தருணமாக இந்த விருது அடுத்த விருதாக மாநில மத்திய அரசு விருதை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கிறது. இன்னும் பல விருதுகள் அவரின் சேவை பணிக்கு அவருக்கு மணிமகுடமாகட்டும். எங்கள் பியுவை வெற்றிகரமாக லட்சிய பாதையை நோக்கி இழுத்து எங்கள் அனைவரையும் ஒரே தூண்களாக கட்டி 1000 விளக்கு பகுதியாக வெளிச்சம் தந்து கொண்டிருக்கும் திரு கனகராஜ் ராமசாமி அவர்களை மணவெளியின் ஞான வாசல்கள் திறந்தே இருக்கின்றன. நெடிய இரவுகளின் தனிமை அதன் பாதையில் முட்களாய் உறுத்தலாம். நீண்ட நாளைய நிறைவேறாத கனவுகள் அதன் வாசல்களின் ஓரத்தில் கிடத்தப்பட்டிருக்கலாம். அதீத உணர்வுகளுடன் அதன் இடுக்கு அருகே தங்களை போன்ற உயர்ந்த தலைவர்கள் பாராளுமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ தலைவராக வருவார். நம் கையை தூக்கி உயர்ந்த வெளியில் பறக்க விடுவார் என ஆகாச கனவுகள் கண்டு கொண்டிருக்கும் எளிய மக்களுக்கு ஒரு உன்னத தலைவனாக லட்சிய பாதையின் விளிம்பின் எல்லையை தொட்டுவிட்டு இயல்பு மாறாமல் எப்பொழுதும் எங்கள் வாசல் கதவின் அருகே வந்து செல்லும் மனிதம் நிறைந்த மனிதராக வாழ நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை பாரதியார் பல்கலைக்கழக அறக்கட்டளையின் சார்பாகவும் மற்றும் பாரதியார் பல்கலைக்கழக முன்னாள் மாணவ உறுப்பினர்களின் தலைவர்கள், அதன் குழு உறுப்பினர்கள் அனைவரின் சார்பாகவும் பற்றுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய வாழ்த்துக்களை தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.